ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸோட டே 46 46வது நாள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். மஞ்சரி உண்மையிலேயே கேப்டனாக தான் இருக்காங்களா, இல்லை தான் கேப்டன்றதே மறந்துட்டு இந்த வீட்டில் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரில. நைட்டு எல்லா பொருளையும் திருடிட்டு யாராவது கேட்டால் கல்வன் தான் திருடிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு ஒன்று பேசிக்கிறாங்க. கட் பண்ணால் சாங்கு பாட்டை போட்டு எல்லாரையும் எழுப்பிட்டா போல நம்மளால பிக் பாஸ். சாங்குக்கு மட்டும்தான் எல்லாம் எனர்ஜியாக டான்ஸ் ஆடுறாங்க. டாஸ்க்குன்னு கொடுத்தா அந்த ஒரு எனர்ஜி தெரிய மாட்டேங்குதே. ரயான் வந்து எங்ககிட்ட இருந்த நகையெல்லாம் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மஞ்சரியும் அந்த சைட்லேருந்து எங்ககிட்ட இருந்த பொருளையும் காணுமே அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ரயான் ராஜகுரு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. இப்போ இதில் கூட ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணார். உங்ககிட்ட எங்கள் நகை இருந்தால் எடுத்து கொடுத்துருங்க, எங்ககிட்ட உங்கள் நகை யாராவது எடுத்துருந்தாங்கன்னா டீம் கிட்ட பேசி வாங்கி நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசுகிறாரு ரயான். இதில் கொடுமை என்னென்னா, ஆக்சுவலாக கேர்ள்ஸ் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நகையை அவங்களே எடுத்து வச்சுட்டு விளையாட்டு காட்டுறாங்க. ஆனால் ஜாக்லின் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி சாச்சனா வந்து ஏதோ டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அந்த சைடு போனதால் அதுக்கு ஜெஃப்ரி வந்து எனக்கு உடம்புலாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். சாச்சனா கிட்ட அந்த ஜாக்லின் போய் கேட்கும்போது சாச்சனா ஆமாம் நான் வேணும்ட்டே தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இதை ஜெஃப்ரி அப்போவே சொல்லி தான் நான் நிப்பாட்டியிருப்பேன், ஆனால் வந்து பின்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கான். அதான் வன்மமாக இருந்தாலும் ஏன் சாச்சனா இப்படிலாம், ஏற்கனவே சாச்சனா நீங்கள் இந்த வாரம் வெளியே போயிடுவீங்களா இல்லையன்ற கன்ஃபியூஷனில் மக்கள்லாம் இருக்காங்க. பார்த்து நடந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு நைட்டே செங்கோலை திருடிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் திருடி வச்சுருந்தாங்க ஆண்கள்கிட்ட இருந்து. அதாவது ராணுவ கேசரி நம்ம அரிமா தேசம் இருக்குது இல்லையா, அங்கேருந்து. ஆனால் மஞ்சரி வந்து இதை வந்து சுமூகமாக முடிச்சிட்டாங்க. என்னென்னா நாங்கள் உங்ககிட்டே கொடுத்துட்றோம் செங்கோலை, டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆனோடனே இந்த கேமை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ தான் நல்லாயிருக்குன்ற மாதிரி அந்த செங்கோலை கொடுத்துட்றாங்க. இதுவும் ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. பஸ்ஸர் அடிக்க மறுபடியும் ராஜா ராணி டாஸ்க் ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு வந்துருச்சு, ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறாங்க. ஒரு நிகழ்வு செஞ்சாகணும், பிக் பாஸ் வாய்ஸ் கேட்குது. அந்த காலத்துலலாம் கடிகாரமே கிடையாது. ஆனால் வந்துட்டு இந்த சூரியனெல்லாம் பார்த்து டைம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 ராஜகுருக்கள் டைம் சொல்லணும். இந்த சைடு இருந்து ரயானும் அந்த சைடு இருந்து பவித்ராவும், அதாவது 1 மணி 3 மணி 6 மணி 9 மணி இதை கரெக்டாக கணிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. இப்போது சொந்த டீமுக்கே சூனியம் வச்ச மாதிரி ஜாக்லினும் மஞ்சரியும் தேவலாமல் அடிச்சுக்கிறாங்க. என்னன்னா வந்து வாட்டருக்கு டாஸ்க் கொடுக்கணும்ல, மஞ்சரி வந்து கேமில் தான் இருக்காங்களா புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்களேன்னு இதில் புரியல. ஜாக்லின் கிட்ட போய் திடீர்னு சண்டை போடுறாங்க, ஏன் டாஸ்க்கு தரல அப்படின்னு. அதாவது டாஸ்க் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. ஆனால் மஞ்சரி வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு டாஸ்கில் தானே இருக்கும், அதனால இந்த பக்கமும் அந்த பக்கம் போகிறது நேச்சர் தான், எதுக்கு டாஸ்க்கு கொடுக்கணுன்ற மாதிரி பேசினாங்க. இந்த இடத்துல மஞ்சரியை கேப்டனாக பார்க்குறதா, படை தளபதியாக பார்க்குறதா, இல்லை கேம் புரியாமல் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்க்குறதான்னு தெரியல. கேம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, பஸ்ஸர் அடித்த உடனே டாஸ்க்கு ஸ்டார்ட்டு. பெண்கள்கிட்ட இருந்து, அதாவது அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு செங்கோலை எடுத்துட்டாங்க. கேட்டால் சாச்சனா நான் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன், நான் ரெடியாக ஆகவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் செங்கோலை திருடிட்டீங்க அப்படின்றாங்க. படை தளபதி வந்து எனக்கு இன்னும் ஆடையே வரலை, ட்ரெஸ்ஸே வரல, ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி ஒன்று பண்ணுறீங்க, பரவாயில்ல போங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பிரச்சனையாக போச்சு. இதுக்கு இடையில அடிக்கடி இந்த ராஜகுரு இருக்காங்க இல்லையா, பவித்ராவும் நம்ம ரயானும் அடிக்கடி வந்து நம்ம பிக் பாஸோட கேமரா கிட்ட டைம் சொல்லிட்டு போகிறாங்க. மணி 1 மணி 3 மணி 6 மணி 9 அப்படின்னு. இப்போது பல்லக்கு நம்ம பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பல்லக்கு வந்திருக்கு, அந்த பல்லக்கில் தான் ராஜாவும் சரி ராணியும் சரி எங்கே செல்றதுனாலும் செல்லணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து ஆண்கள் நீ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பல்லக்கில் வந்து தூக்கிட்டாங்க நம்ம ராஜாவை, ராணுவ கேசரியை தூக்கிட்டு போய் ஆண்கள் பக்கம் வச்சுட்டாங்களா பல்லக்க. இப்போ ஆண்கள் பக்கம்னா கோட்டுக்கு இந்த பக்கம்ல இருக்குது. அதனால் தீபக் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு அதாவது அந்த நாட்டுக்கு பல்லக்கு வேணும்னா டாஸ்க்கு பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த பல்லக்கு வந்து பிக் பாஸ் வந்து பொதுவாக தான் சொல்லியிருந்தார், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், 2 நாட்டுக்கும் சமன்ற மாதிரி. ஆனால் தீபக் வச்சு செஞ்சார். ஏன்னா பெண்கள் அடியில் ஏதோ சாப்பாடுக்கு 3 மணி நேரம் கிட்ட காக்க வச்சுருக்காங்க போல இருக்குது. அதனால் தீபக் வந்து நீங்கள் காத்துருங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வேறு லெவலில் பின்னிட்டார். இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சாச்சனா ஏன் வாய் விடுறாங்கன்னு தெரில, பொத்திக்கிட்டு இருங்க அமைதியாக இருங்கன்றது, அப்புறம் வந்துட்டு ஒரு டாஸ்க்லேயே இல்லாத மாதிரி இருக்கிறது. ஒரு இளவரசி ஒரு ராணினா எவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்கணும், அது கம்பீரமாக உட்காரவே இல்லை, ஏதோ முதுகு கூன் போட்ட மாதிரி. பவித்ரா பண்ண வேண்டிய ரோல் தான் சாச்சனா பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது, ஏதோ செத்தவங்கையில் வெத்தலை பாக்கு கொடுத்தா மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சாச்சனா விளாட்ன மாதிரி எனக்கு தெரியல.
இந்த வார்த்தை விட்டதெல்லாம் ரொம்ப தப்பு. பயங்கரமாக ஆண்கள் அணியினர் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. இப்போ நம்ம பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அரியணை அடையிறதுக்கு ஆண்கள் அணி அதாவது அரிமாதேசம் 2 படி வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் 2வது படியில் திரும்பி கிரீடத்தை வச்சாங்க. பெண்கள் அணி தரைத்தளத்தில் தான் இருக்குது இன்னும் அவங்களோட கிரீடம். இப்போது ஆனந்தையும் ரஞ்சித்தையும் வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க பெண்கள் அணியில். அவங்கள விடுவிச்சிங்கன்னா நாங்கள் வந்து பல்லக்க தரோம் அப்படின்ற மாதிரி அழகாக ஒரு ஒப்பந்தம் போடுறாரு தீபக்கு. அவங்களும் விடுவிச்சிட்டாங்க, இவங்களும் பல்லக்க கோர்ட்டுக்கு நடுவில் வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள்லாம் போச்சு. திருக்குறள் சொன்னால் தான் கொடுப்பேன்னு சொன்னார் தீபக்கு. அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் வந்துட்டு கொடுப்போம் பல்லக்க அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொன்னாங்க. கடைசியில் எடுத்துகிட்டு வந்து நடு கோர்ட்டில் வச்சது சந்தோஷம் தான். ஏன்னா பல்லக்குன்றது பொதுவானதுன்னு பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இப்போது டாஸ்க்கு அரியணையை அடையிறதுக்கான ஒரு டாஸ்க்கு என்னென்னா வந்துட்டு இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு ரூமுக்கு போயிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு பொருளை வச்சுருப்பாரு. அந்த எடையை கரெக்டாக கணிச்சு சொல்லணும். இதுதான் டாஸ்க்கு. இதை வந்துட்டு ஆண்கள் பக்கம் அரிமாதேசம் பக்கம் இருக்கிற மக்களும் வந்து விளையாடுறாங்க, எதிர் தேசத்தில் இருக்கிற மக்கள்களும் வந்து விளையாடுறாங்க. பிக் பாஸ் வந்து அந்த பொருட்களுக்கு கரெக்டாக கிராம் சொல்லுவார். அந்த கிராமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் எடுத்துகிட்டு போய் இடமேடையில் வைக்கணும். அந்த இடமேடையில் இருக்கிற பொருளோட வெயிட் கரெக்டாக இருக்கணும். லிவிங் ஏரியாவில் பிக் பாஸ் கூப்பிட்டு யாருமே கடைசியில் கரெக்டாக வைக்கல. ஓரளவுக்கு நான் சொன்ன எடைக்கு கிட்டத்தட்ட வச்சது வந்து அரிமாதேசம், அதாவது இந்த பக்கம் இருக்கிற ஆண்கள் அணி இராணுவ கேசரி அணி வெற்றி. அப்போது 200 படி அரியணைக்கு போகிறதுக்கு கிரீடத்தை தூக்கி 3வது படியில் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த நேரக்கணிப்புன்னு ஒரு டாஸ்க்கு சொல்லியிருந்தார் இல்லையா பிக் பாஸ், கரெக்டாக டைம் சொல்லணும்னு. அதில் 2 பேருமே ட்ரா ஆகிட்டாங்க. ட்ரா ஆகிட்டு இப்போ கரெக்டான டைம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பிக் பாஸ். அந்த இதில் வந்து பவித்ரா, அதாவது ராஜகுரு பவித்ரா கரெக்டாக டைம் சொல்லிட்டாங்க. கோமகள் தேசம், அதாவது ஆப்போசிட்டான கோமகள் தேசம் வந்து வெற்றி பெற்றுறாங்க. அவங்களுக்கு அந்த கிரீடத்தை அரியணைக்கு ஒரு ஸ்டெப்பில் எடுத்து வைக்கிறாங்க. இதோட டாஸ்க் முடியுதுன்னு நம்ம பிக் பாஸ் சொல்கிறாரு. அப்போ அரியணை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இராணுவ கேசரி அரிமா தேசத்துக்கு தான். கோமகல் தேசத்துக்கு ஒன்றும் கிடையாது. எல்லோரும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அந்த அரியணையில் வந்து இராணுவ கேசரி போய் உட்காந்து நான் இந்த இடத்த சாச்சனாக்கு தர விரும்புகிறேன், பாதி பங்கு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி சாச்சனாவையும் கூப்பிட்டு அது ஒரு ஃபன்னாக போச்சு. எல்லோரும் ஒரு மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி செல்ஃபிலாம் எடுத்தாங்க. சரி என்னடா இவ்வளோ பெருசாக வீடியோ போகுது, இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. இது என்னென்னா வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டாஸ்க் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு போட்டு செஞ்சு அந்த போட்டை வந்து தண்ணியில் வச்சு ஒரு ஃபேனை வச்சு நவுத்தணும். புரியுதா? ஃபேனுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ இந்த டாஸ்க்லேயும் வந்து ஆண்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அப்புறம் என்ன, அந்த ஃபேனை எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் வந்துட்டு முக்கியமான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து கரெக்டாக கேப்டனா இல்லையான்றது விஜய் சேதுபதி வந்து வச்சு செஞ்சிருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ரயான், இந்த வாரம் ஃபுல்லாக ரயானோட பங்கேற்பு வந்து நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் சிவகுமார் வந்து தான் வந்துட்டு இது ஒற்றன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சுதான்னு தெரில. ஆனாலும் பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தார். இந்த எபிசோட் முடியும் போது கூட எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருச்சுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அந்த அரியணை வந்து அரிமா தேசம் வெற்றி பெற்றோன்னே. அப்போ சிவகுமார் பயங்கர ஷாக்கு. அட பாவீங்களா, நான் தான் ஒற்றன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி செம்ம ஷாக் ஆகிட்டாரு. தீபக்கு அவரோட பங்கேற்புமே இந்த டாஸ்கில் ரொம்ப நல்லா இருந்தது. இராணுவ கேசரி ஒன்றுமே பேசலை. சாச்சனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிச்சர் மாமா தான். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு சந்தோஷப்படுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி. என்னாச்சு? மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.